வாழ்க்கைய வளமா வாழ இன்னைக்கு நான் 5 விதிகளை சொல்லப் போறேன். இத நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் கேரண்டி தரேன். முதல் ரூல், உங்க இருதயத்தை காத்துக்கிடுங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் மனசுக்குள்ள அமைதியா வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லி அவர் தரும் சமாதானத்தையும் பெற்று வாழலாம். 2வது, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதுல கவனமா இருக்கணும். நம்ம யார் கூட அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அவங்க நம்மள அதிகமா வடிவமைக்கிறாங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் அப்படின்னு பைபிள் அறிவுறுத்துது. 3வது, நம்மால முடிஞ்ச அளவு சிறப்பா செஞ்சுட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையோட காத்திருக்கணும். எதிர்காலம் நமக்கு என்ன வச்சிருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அத நினைச்சு பயந்து வாழாம என் ஆண்டவராகிய தந்தை எனக்கு நல்லத மட்டுமே தருவார்னு நம்பிக்கையோட சந்தோஷமா காத்திருங்க. 4வது, சுய கட்டுப்பாடோட வாழணும். அடுத்தவங்களையோ சூழ்நிலைகளையோ நம்மால மாற்ற முடியாது. நம்மால கட்டுப்படுத்த முடியற ஒரே விஷயம் நம்ம நடவடிக்கை தான். அத கட்டுப்படுத்தி ஒழுக்கமுள்ளவங்களா வாழுவோம். 5வது, எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்வோம். எல்லாம் வேணும் வேணும்னு பேராசப்படாம கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். 5 ரூல்ஸையும் ஒரே வாக்கியத்துல சொல்லி முடிக்கிறேன். இருதயத்தை காத்துக்கிட்டு, நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுத்து, எதையும் சிறப்பா செஞ்சு, பொறுமையா காத்திருந்து, கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து, கிடைச்ச எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழுவோம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது.